பட்டு பட்டு எந்திரி. மெதுவாக எழுப்புடா, மெதுவாக எழுப்பு. பட்டு ஆ ஆ பட்டு, தாத்தா வந்திருக்காங்க பாரு. யாரு? மயக்கமாக வருதுண்டல, ஆத்தா பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க பாரு. ஏப்பில, உன் பேர் என்ன? பட்டா, எந்திரிச்சு உக்காரு. உனக்கு என்ன செய்யுது? பாட்டி, காலையிலேருந்து 2 ட்ரிப்பு வாந்தி எடுத்துட்டேன். அந்த வயிற்றை பட்டிக்கிட்டு வருது. ஒரே மயக்கமாக இருக்குது. தலையே தூக்க முடியல பாட்டி. ஓ அப்படியா? இரு பார்க்குறேன். கையை நீட்டு. ஆத்தா, என்ன ஆத்தா? பாரு ஆத்தா, சீக்கிரம் கொஞ்சம். ஏய், அவசரப்படாதடா, பார்க்குறேனே, பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இரு. ஓ, கதை அப்படி போதா? அதான் மயக்கம் வாந்தி வந்திருக்கு. என்னாத்தா சொல்கிற? முருகா, உன் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லை. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா. நீனே அப்பாவா போறடா, அப்பாவா போற. என்ன பாட்டி சொல்ற? அப்பாவா போறனா? ஓ அப்படியா அத்தா? உண்மையா சொல்ற அத்தா? இவன் என்ன ஒரு கூறுகட்ட பேடா இருக்கான்? உண்மையா தானடா சொல்றேன். ஏ பிள்ளை, நல்லா சாப்பிடு. நீ தான் அம்மாவா போற. கவலைப்படாது, வேற ஒன்றும் இல்லை. வாந்திக்கு மயக்கத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் வாந்தி மயக்கம் வந்திருக்கு. பாட்டி, உண்மையிலையா சொல்றீங்க? நான் அம்மாவா போறேனா? என்னடி சந்தோஷத்தில் உன் புருஷனை நீனும் மாற்றி மாற்றி கேட்குறீங்க? இதில் என்ன சந்தேகம்? நீ அம்மாவா போற, அவன் அப்பாவா போறான். ஹாய், எனக்கு சந்தோஷமா இருக்கு பாட்டி. இருக்காதா பின்ன? சந்தோஷமா இரு, அப்படித்தான் இருக்குன்னு. அத்தா, உங்களை ஆட்சி வந்ததுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ முருகா, வாயை பாரு, வாயிலாம் பல்லா போகுது. மட்டும் சந்தோஷமா இருக்கான். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இவனை கூட்டிகிட்டு போய் நல்ல டாக்டரை பார்த்து கொண்டு காட்டு. அவங்க தான் உடம்புக்கு சத்துக்கு மருந்து கொடுப்பாங்க, பிள்ளை வளர்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க, வளர்ச்சிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க. பிள்ளைக்கு கொண்டு காட்டி பாரு, குழந்தை பிறக்க போகுது. முருகாவுக்கு 2வது பிள்ளை. ஆமாம் அத்தா. காமாட்சிக்கு தெரிஞ்சா என்ன சொல்ல போகிறாளோ? உன் பையன் கேள்விப்பட்டான்டா, என்ன சொல்ல போகிறானோ? உன் பையன் வெளிநாட்டில் தானே இருக்கா? ஆமாத்தா, இப்போ தான் போனான். 2-3 நாள் ஆகுது பயணம் போய். போகட்டும் போகட்டும். பட்டு, உடம்ப நல்லா கவனிச்சு பார்த்துக்கோ. வயிற்றுலாம் தூக்காது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. வயிற்று ஜாமான் தூக்குறாண்டா, உன் புருஷனை தூக்க சொல்லு, தூக்கி எடுத்து வைக்க சொல்லு. எடுத்து வைப்பான். பார்த்துக்க உடம்ப. சரி பாட்டி. பாட்டி, நல்ல சரி சொல்லியிருக்கீங்க. நீ என்ன பார்த்துக்கடா முருகா. பொண்டாட்டி வயிற்றுலாம் தூக்க சொல்லாமே, வயிற்றான ஜாமான்லாம் தூக்குறாண்டா, நீ தூக்கி வை. அவன் அம்மா அப்பாலாம் எந்திரிச்சு சொல்ல, ஊருக்கு போயிடுச்சு சொல்ல அதெல்லாம். ஆமாம் அத்தா, அதெல்லாம் ஊருக்கு போயிடுச்சுவோ. பாட்டி, இப்போ சொன்னாங்க அம்மா அப்பாலாம் வந்துடுறாங்க. ஆமாம் அத்தா, சொல்லிட்டாலாம் வந்து சேர்ந்துறாங்கங்க. சொல்லுங்க, நல்ல சரி சொல்லி அதை கொஞ்சம் நாளைக்காச்சும் வந்து வச்சு இருக்க சொல்லு, இவளை பார்த்துக்கிறதுக்கு. சரி அத்தா. சரி, நான் போயிட்டு வரட்டேன். இதையாத்தா, பணம் தர்றேன். எவன் ஒருத்தன் பணம் தரான்? பணம் ஏன்டா அப்படி சொல்கிறேன்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாடா. நான் சும்மா பார்க்குறது, வைத்தியம் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் நான் பணம்லாம் கேட்டு வாங்க மாட்டேன். அது நல்லா இருந்தால் சரி, சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கேன், அது போதும். அதே எனக்கு பணம் கொடுத்தா மாதிரி. பணம்லாம் வேணாம், நான் போயிட்டு வரேன். உன் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ. போயிட்டு வரட்டம்மா? போயிட்டு வாங்க பாட்டி. போயிட்டு வாங்க ஆத்தா. பட்டு, அதனால தான் வாந்தி மயக்கம் வந்திருக்கு பக்கடி. எனக்கு ஒரு பாப்பா பெற்று கொடுக்க போகிறேன். பையன் பெற்று கொடுக்க போறியா, பொண்ணை பற்றி கொடுக்க போறியா? எதா இருந்தால் தான் நாங்க, நமக்குன்னு ஒரு பிள்ளை வருதுல்ல, அது போதும். ஏங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஏன் இருக்காதான் பின்ன? சந்தோஷமா தான் இருக்கேன். பாட்டி வேற போய் டாக்டர்கிட்ட போய் காட்ட சொல்லியிருக்கு. வரியா போவோம்? போயிட்டு வருவாங்க. ஆஹா, மேங்கி வாசனை தூக்குது. என்ன என்னைக்கு எல்லாமே இன்னைக்கு அம்மா மேங்கி கிண்டி கொடுத்துருக்காங்க. ஏப்பா, இன்னைக்கு என்ன அம்மா திடீர்னு மேங்கிலாம் கிண்டி கொடுத்துருக்காங்க? அதை கேட்டிங்களா நீங்கள்? என்னடா, ஒரு நேரத்துக்கு உங்கள் அம்மா சமைக்கவே மாட்டா. ஒரு நேரத்துக்கு சமைச்சு கொடுத்தாலும் நல்லதாக சமைச்சு கொடுக்குறா. நல்லதாக சமைச்சு கொடுத்தாலும் ஏன் சமைச்சு கொடுத்தேன்னு கேட்குற.
சமைக்கலன்றாலும் ஏன் சமைக்கலங்கிற? எதை சமைச்சு கொடுக்கா சாப்பிட்றா. சூடு ஆறி போடு. சூடு ஆறாகட்டியும் சாப்பிட்றா சீக்கிரம். அப்பா என்ன நீனே தெரிஞ்சிட்ட? சரி நீனே சொல்லும் போது நான் சாப்பிட்றேன். ஏய், உனக்கு நான் செஞ்சே கொடுத்தது இல்லையா? இன்றைக்கி தான் புதுசாக செஞ்சு கொடுத்துருக்குற மாதிரி சொல்கிற. ஏன் இத்தனால மேங்கிலாம் நான் கிண்டி கொடுத்ததில்ல, செஞ்சு கொடுத்ததில்ல. என்ன செஞ்சு கொடுக்காம இருக்கேன்? எல்லாம் செஞ்சு தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, செஞ்சு கொடுத்ததோட சொல்லி காட்டுற பேருக்கு. சொல்லிலாம் காட்டல, உங்கள் பையன் சொல்கிறான்னா அதுக்கு சொல்கிறேன். ஏங்க, நான் ஒன்று கேட்டால் சத்தம் போட மாட்டீங்களே சொன்னா? என்ன கேட்க போகிற? அதுக்கு தான் மேங்கி செஞ்சு கொடுத்து கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கியா? என்ன கேட்க போகிற சொல்லு. நான் சொல்கிறதுங்க சத்தம் போடாமல் பேசாமல் கேட்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா வானான்றீங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலாம் போகாதீங்க. அம்மா, அப்பா சாப்பிட்றது தான் சாப்பிடாம போகிறது தான் உன் கையில் தான் இருக்குது. நீ சொல்கிற செய்தியில் தான் இருக்குது. அப்படி என்ன செய்தி சொல்ல போகிற? சீக்கிரம் சொல்ல. ஒன்றும் இல்லை, காமாட்சி அக்காவுக்கு 20,000 பணம் கொடுக்கணும்ல. அதுக்கு ஒரு வட்டிக்காவது ஒரு 20,000 பணம் வாங்கி அது காமாட்சி அக்காட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டு சாவியை வாங்கி நம்ம யாராச்சும் சுத்தம் பண்ணி வீட்டை சும்மா கூட்டி கள்ளி சுத்தம் பண்ணிவிட்டு யாராச்சும் குடி வைக்கலாமான்ட்டு பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓஹோ, இந்த செய்தி சொல்கிறதுக்கு தான் மேங்கி செஞ்சு கொடுத்துருக்க. ஆமாம், வட்டிக்கு பணம் வாங்குறேங்கிறியா? யார் தரா வட்டிக்கு பணம்? வட்டி என்னன்னு கட்டுவ? அசல் எப்படி கொடுக்குறது? அதானே அப்பா சொல்கிறத காட்டு தான். வட்டி எப்படி கட்டுவ? அசல் எப்படி கொடுப்ப? அதான் யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு குடி வைக்கிறோம்ல, அதுவள்கிட்டேருந்து வாடகை பணம் வாங்கி அதை வட்டி கொடுத்துட்டு போகிறோம். சரி, வாடகை பணத்தை வாங்கி வட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்க. அசல் எப்போ கொடுப்ப? வாடகை பணத்தை வாங்கி 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 அதுகளுக்கு வட்டியே கொடுத்துட்டு இருந்தால் அசல் அப்படியே இருக்கும். அந்த அசல் எப்போ கொடுக்குறது? அசல் நீங்கள் சம்பாரிச்சிட்டு வர பணத்தில் தான் நீங்களும் உங்கள் பிள்ளையும் சம்பாரிச்சிட்டு வர பணத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அசலை கொடுக்கணும். நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிற காசு வீட்டு குடும்பத்துக்கே செலவு பண்ண பத்தல. இதில் அசல் வர பணம் கொடுக்க போறியா? எப்படி கொடுப்ப? நான் சொல்கிறத உங்கள் பையனா சொல்லிட்டான். எப்படி கொடுப்ப? வீட்டுக்கே செலவுக்கு பற்ற மாட்டேது, அதில் எப்படி அசல் கொடுப்ப? வட்டியே வாடகைக்கு வீட்டு ஜனத்தை யாரையாச்சும் வச்சுட்டு அந்த வாடகையை வாங்கி வட்டியே கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுக்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு? இல்லை, வீட்டில் வாடகைக்கு வச்சு என்ன புண்ணியம்? வட்டிக்கு தான் போவோம் அந்த காசு. அப்புறம் நம்ம என்ன செலவு பண்ணிக்கிறது? நம்மளுக்கு என்ன லாபம் வரும் சொல்லு? அதுக்கு வீடு குடியே வைக்கணுமே, வீடு பூட்டியே கிடக்கட்டாமே. பூட்டி கிடந்தா என்ன லாபம் வரும்? அது காமாட்சி அக்காட்ட இருக்க சாவி, அது யாரையாச்சும் கொண்டு வந்து வாடகைக்கு வச்சுக்கிட்டு அந்த வாடகை அது வாங்கிட்டு உட்காந்து இருந்தால் நம்ம என்ன செய்யறது? அப்படிலாம் செய்யமாது, அந்த அக்கா எல்லாம் செய்யாது. நீ வேற எப்படி நம்ம வீட்டில் போய் இன்னொருத்தவங்களை குடி வச்சு வாடகை வாங்கிட்டு உட்காந்துருக்கோம்? நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க. காமாட்சி அக்கா பற்றி எனக்கு தான் தெரியும், எனக்கு உமாவுக்கு தான் தெரியும். அது பணத்துக்காக அந்த மாதிரி செஞ்சாலும் செய்யும். அப்படி இல்லாமல் செய்வாங்க? சீச்சி, அப்படிலாம் இருக்காது. நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் யார்ட்டாச்சும் கடனாவது கேட்டு பார்க்குறேன். பணம் கேட்டு பார்த்து கடனை வாங்கினா வர அந்த கடனை அடைச்சிடலாம், அது வட்டி போகாது. இல்லை யாரையாச்சும் வாடகைக்கு வச்சு அந்த வாடகை பணத்தை வாங்கி அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லை அந்த வீட்டுக்கு எப்படி கொடுப்பாங்க வாடகை? அவனே வினோத்தை 2,000 கொடுத்தான், அதே மாதிரி 2,000 தான் வாங்கலாம். அந்த 2,000 அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை சேர்த்து வச்சாவது கடனை வாங்கினதை கொடுத்துடலாம். வட்டியே கொடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி அசல் கொடுக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வட்டிக்கெல்லாம் பணம் வாங்க வேணாம், ஒன்றும் வாங்க வேணாம். நீ பேசாமல் இரு, எனக்கு தெரியும். நான் யார்ட்டாச்சும் கேட்டு பணம் வாங்கி கொடுத்துட்டு காமாட்சி அக்காட்ட வந்து சாவியை வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. இல்லைங்க, வீடெல்லாம் ஜன்னல்லாம் திறந்து கிடக்கு, அப்படியே போட்டுட்டு வீட்டை பூட்டி சாவியை கொடுத்துருச்சுவா. வீடு வீணாக போயிடாது. என்ன வீணா போகுது? பெரிய பங்களா வந்த வீடு, சும்மா ஒரு ஹால் மட்டும். அதை கூட்டி பெருக்கிட்டு கழுவி விட்டா சரியா போச்சு. அதெல்லாம் ஒரு பேச்சியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வட்டிக்கெல்லாம் பணம் வாங்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். யார்ட்டாச்சும் கேட்டு பார்க்குறேன். சும்மாதி அம்மா, அப்பா சொல்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரி இருமா. வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி வட்டியை கொடுத்துட்டு அசலை கொடுக்க முடியாமல் நிற்க முடியாதும்மா.